உபவாச ஜெபத்தில் ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நாம் தேவனுடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். ஆண்டவர் நல்லவர். ஜெபத்தின் மேன்மை என்கிற தலைப்பில் நாம் 21 நாளும் தியானிக்க போகிறோம் என்று சொல்லியிருந்தோம். ஆவியானவர் நம்மோடு பேசின முதல் ஒரு காரியம் என்னவென்றால், கெத்செமனே தோட்டத்திலே ஆண்டவராகிய இயேசு தம்முடைய நெருக்கமான 3 சீசர்களோடு கூட ஜெபிக்கும்படி கடந்து போனார். அல்லேலூயா. ஒரு சிலர் நீங்கள் அந்த கூடுகைக்கு வந்திருக்கிறீங்க, அநேகர் அதில் கலந்து கொள்ளாததுனால நான் அதை தெளிவாக சொல்லி அடுத்த காரியங்களுக்குள்ளே போக ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. அப்பொழுது அவர்கள் சீசர் 3 பேரை ஜெபத்தை கூட்டிகிட்டு போய் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு, இங்கே இருந்து என்ன செய்யுங்க, சோதனைக்கு உட்படாமல் ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கல்லறி தூரம் அவர் போய் என்ன செய்கிறாருங்க, ஜெபம் பண்ணுகிறார். ஆமே. ஆனால் அந்த சீசர்கள் நித்திரை மயக்கம் அடைஞ்சு என்ன செஞ்சிட்டாங்க, தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு என்ன டயர்டாக தெரியல சீசர்களுக்கு, அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, 3 பேரும் அப்படி வந்தது முழுவதும் ஜெபத்துக்கு தான். ஆனால் தூக்கம் வந்துட்டு முழுசாக தூங்கலை, அப்படி அறகுறை. ஆனால் அவங்க நல்லா என்ன செஞ்சிட்டாங்க சொல்லுங்கள், தூங்கிட்டாங்க 3 பேர். அவர் போய் ஜெபம் பண்ணிட்டு திரும்பி வந்து பார்த்தா இவங்க 3 பேரும் அவங்க பாட்டுக்கு அயர்ந்த நித்திரையில் இருக்காங்க. திரும்ப தட்டி எழுப்பி 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா, தயவுசெய்து என்னங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு திரும்ப போய் ஜெபம் பண்ணார் ஏசப்பா. அல்லேலூயா. சரி, என்ன ஜெபம் பண்ணாரு அப்படின்னா, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செஞ்சிருங்க, ஆகில என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படியே ஆக கடவுள். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு தேவதூதன் வானத்தில் தோன்றி இயேசுவை பலப்படுத்தினான் என்று லூக்கா 23ஆம் அதிகாரம் என்று நினைக்கிற வாசிக்கிறோம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ பாருங்க, தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுத்த இயேசுவை அந்த தேவ சித்தம் செய்வதற்கு தேவனால் பலப்படுத்தப்படுகிற, தேவன் தூதனை அனுப்பி பலப்படுத்துகிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற காரணம் ஜெபம். அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்ய பலப்படுத்தப்படுவான். ஆமென். ஜெபிக்கிற ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்ய பலப்படுத்தப்படுவார். நாம் தேவ சித்தம் நிறைவேற்றி முடிக்க வேண்டுமையானால் நாம் ஜெபிக்கிறவர்களாக என்ன செய்வானுங்க இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாம் கற்றுக்கொண்டோம். ஆமென். சரி, தேவ சித்தம்னா என்ன அப்படின்னு 1-2 வசனங்கள் எல்லாம் பார்த்தோம். ஆமென். ஒருவனும் கெட்டுப்போவது தேவ சித்தம் அல்ல, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் எப்படி இருக்கிறார், சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். அடுத்து 2வதாக நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே தேவ சித்தமாக இருக்கிறது என்று நாம் தியானித்தோம். அடுத்து எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது நம்மை குறித்து தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அந்த நாளில் எதுக்கெல்லாம் நாம் துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னு ஒரு 10-11 வசனங்களை தியானிக்க உதவி செய்தார். ஆமாம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பாஸ்டம்மா ஒரு பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. என்ன பிரசங்கம் பண்ணாங்க? வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னா, நம்ம பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் அப்படிங்கிறத நம்மை குறித்த தேவ சித்தம். அப்படியா கேட்டிங்களா? அப்போ கடைசியாக நாம் அந்த வசனத்தின் அடிப்படையில் தியானித்தது என்னதுங்க, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் அப்படிங்கிறத நம்மை குறித்த தேவனுடைய சித்தம். பாவியாக இருக்கணும், பாவத்திலே வாழணுங்கிறது நம்மை குறித்த தேவ சித்தம் அல்ல. ஆமென். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அப்படிங்கிறது தான் தேவ சித்தம். சரி, தியானிச்சிருப்பீங்க, கர்த்தர் உங்களோட பேசியிருப்பான்னு நம்புகிறேன். ஆமென். இன்றைக்கு நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம் பாருங்கள். 1 பேதுரு 2:15. நீங்கள் நன்மை செய்கிறதுனால புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். சொல்லுங்க எல்லாரும், நீங்கள் நன்மை செய்து புத்தியீன மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் அநேகர் அறியாமையினால புத்தியீனமாக என்ன செஞ்சிருவாங்க, பேசுவாங்க, செய்வாங்க. ஆமென்.
ஆனால் அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணுமா? நன்மை செய்யணுமா. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. புத்தியீனமாக அறியாமையில் நிறைய பேர் என்ன செய்வாங்க? பேசுவாங்க, செயல்படுவாங்க. ஆனால் நம்ம அப்படிப்பட்டவங்களுக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்ய வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், நம்ம நல்லதான் செஞ்சுருப்போம், நம்ம நன்மைக்காகத்தான் அவங்களுக்காக பிரயாசப்பட்டிருப்போம். ஆனால் அவங்களால அதை அறிய முடியாது. அதை அறியாமல் புத்தியீனமாக ஏதாவது என்ன செஞ்சுருவாங்க? காயப்படுத்துகிற மாதிரி வார்த்தைகள் எல்லாம் என்ன செஞ்சுருவாங்க? பேசிடுவாங்க. அல்லேலூயா. இப்படி என்ன பேசிட்டாங்களே, நான் அவங்களுக்கு நன்மை தானே செஞ்சேன் அப்படின்னு இனி என்ன செய்யக்கூடாது? செத்தாலும். அப்படியா? வசனம் என்ன சொல்லுதுங்க? இல்லை, அவங்க அறியாமையா புத்தியீனமா செஞ்சாங்க பாருங்க, அவங்களுக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்கிறதுனால அந்த அறியாமைய புத்தியீனத்தை அடக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப அவங்க வாயை என்ன செய்யக்கூடாதுங்க? பேசாமல் இருக்கிற அளவுக்கு நன்மை செய்யணுமா. அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம், வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அது என்னமா தெரியலைங்க, நமக்கு யார் அறியாமையில் மதியானத்தில் பேசுகிறாங்களோ அவங்களுக்கு நன்மை செய்கிறதுக்கான வாய்ப்பை கர்த்தர் நிறைய நமக்கு தந்துகிட்டே இருப்பார். ஆமென் சொல்லுங்கள். அது ஒரு வேளை புருஷனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், மாமா மச்சனாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், சக விசுவாசியாக கூட இருக்கலாம். அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த புத்தீனமாய் அறியாமையில் இருக்கிற அவங்களை அடக்கணும்னா தேவனுடைய சித்தம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன? என் பிள்ளைகள் நன்மை செய்யணும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நாம் நன்மை செய்யும் பொழுது அவருடைய அறியாமையின் புத்தியினம் அடங்கி போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறார். நீங்கள் திரும்ப திரும்ப அவங்களை பகைக்கவோ அல்லது அவங்களுக்கு செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் நிறுத்தும் பொழுது இன்னும் அது என்ன செய்யுங்க? எலும்பும். அறியாமையின் புத்தியினம் என்ன செய்யுங்க? இன்னும் எலும்பும். வார்த்தையினால, செயல்களினால அவங்க திரும்ப திரும்ப காயப்படுத்திகிட்டே தான் இருப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நீங்கள் நன்மையை செஞ்சு பாருங்க, அந்த அறியாமையின் புத்தியினம் அடங்கி போகும். அல்லேலூயா. அநேக நேரங்களில் நம்ம அதை செய்யறதில்லை, நம்ம கொஞ்சம் துள்ளி பார்த்துடுறோம். நம்ம கொஞ்சம், ஏன்னா நம்ம நன்மை தானே செஞ்சுருக்குறோம், நம்மளால நன்மைகளை பெற்றவங்க தானே, அதனால் நம்ம கொஞ்சம் என்ன செஞ்சிடறோம்? குதிச்சு பார்க்குறோம். ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. அவங்க அடங்கி போகவே மாட்டாங்க. அவங்கள அடக்கணும், அவங்களுடைய மதியானத்தை அடக்கணும், அறியாமை அடக்கணும்னா நாம் நன்மை செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் ஒரு வேளை இன்றைக்கு இவங்களுக்கு இனி எதுவுமே செய்யக்கூடாது, இவங்க மூஞ்சிலேயே முழிக்கப்படாது, நம்ம செஞ்ச நன்மையை மறந்துட்டாங்களே, நன்றி கெட்டவங்க அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் தயவு செய்து என்ன செஞ்சிருங்க? ஒரு எரேசர் வச்சு அதைய அழிச்சிருங்க. ஆமென். இன்னும் நன்மை செய்யணும், இன்னும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்யணும் அப்படிங்கிற ஆசையை உங்கள் இருதயத்தில் எழுதி வச்சுக்கோங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் தேவனுடைய விருப்பம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய், ஆண்டவரே இந்த இந்த சகோதரி, இந்த மாமியா, இவங்க நான் நன்மை செஞ்சேன், எவ்வளவு தீமை செஞ்சுட்டாங்க, உங்களுக்கெல்லாம் கண்ணு காது அப்படின்னீங்கன்னா அவர் சொல்லுவார், அதனால் என்ன, இன்னும் நன்மை செய். எப்படிங்க? இதிலெல்லாம் என்ன இருக்குது? நான் சகிக்காத நிந்தையா அவமானமா, நான் எத்தனை நன்மை செஞ்சு என்னையவே அப்படித்தான் பேசுனாங்க, திட்டினாங்க, உன்னையும் அப்படித்தான் சொல்லுங்க பேசுவாங்க, நீ நன்மை செய், அப்படித்தான் ஆண்டவர் சொல்லுவாரே ஒழிய, மகனே மகளே நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன் இனி அப்படியெல்லாம் சொல்லவே மாட்டார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? இப்போ தேவ சித்தம் என்ன? ஒரு தேவ பிள்ளை குறித்த தேவ சித்தம் என்ன? அறியாமை உள்ள மனிதர்களை சந்திக்க நேரிடும். அறியாமையினாலே புத்தியினமாய் பேசுகிற, செயல்படுகிற மனிதர்களை நீங்கள் நிச்சயம் வாழ்க்கையில் சந்திப்பீர்கள். அவர்களை அடக்க வேண்டுமே ஆனால் நீங்கள் இன்னும் நன்மை செய்ய வேண்டும். அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் எவ்வளவு நல்ல தேவன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதனால் இந்த தேவ சித்தம் செய்யணும்னா நம்ம பலத்தினால முடியவே முடியாதுங்க. தேவனுடைய பலம் நமக்கு இருந்தால் தான் நாம் அந்த நன்மை செய்கிறவர்களாக மாற முடியும். ஆமென் சொல்லுங்க.
அதை மன்னிக்கிறதுக்கு ஒரு மனம் வேணும், சகித்து கொள்ளுகிறதுக்கு ஒரு மனம் வேணும், திரும்பவும் நன்மை செய்கிற ஆசை உள்ள தயை என்கிற சுபாவம் நமக்குள்ள வரணும்னா தேவன் தான் அதை செய்யணும். ஆமென். தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்னு சொன்னவருடைய பலன் வந்துட்டா நாமளும் அப்படி சொல்லிடலாம். தெரியாம செய்கிறாங்க, எப்படிங்க தெரியாம செய்கிறாங்க, சரி செஞ்சுட்டு போறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரணும்னா தேவன் நம்ம பலப்படுத்தினாதான் முடியும். அதுக்கு நாம ஜெபிக்கணும், அதற்கு தேவ சமூகத்தில் நம்ம காத்திருக்கணும். ஆமென். தேவ சமூகத்தில் நம்ம விழுந்து கிடக்கணும். அப்பதான் நம்மள அந்த கிருபை பெருகும். அப்பதான் அப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிற ஜனங்களுடைய அந்த சிந்தையை அடக்க முடியும். ஆமென். அதனால தயவு செய்து தேவ சித்தத்தை புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தை நாம் உணர்ந்து இன்னும் நன்மை செய்வோம். ஆமென். யாரெல்லாம் ஆமேன்னு சொல்ல முடியும்? கையை உயர்த்தி சொல்லுவீங்களா? ஆமேன். நன்மை செய்ய உங்களால் முடியுமா? தேவ விருப்பத்தை நிறைவேற்ற உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? ஒப்பு கொடுங்க. தேவ சித்தம் செஞ்சாதான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. நான் பிசாசுகளை துரத்தினேன், தீர்க்க தரிசனம் வர முடியவனாக இருந்தேன், என்னெல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்லுவார்னா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என் பிதாவின் சித்தம் செய்யாதவன் தேவ ராஜ்யத்திற்கு வர முடியாது. பிதாவின் சித்தம் என்ன? அறியாமையினாலே புத்தியீனமாய் நடக்கிறவர்களை அடக்க நன்மை செய்வதே பிதாவின் விருப்பம். ஆமென். அல்லேலூயா. நான் திரும்ப சொல்லுகிறேன், கட்டின கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், சக வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், மாமியார், நாத்தனார், கொழுந்தனார், அல்லேலூயா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. நீங்கள் நன்மை செஞ்சாதான் தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் மத்தேயு 7ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், 5ஆம் அதிகாரம் 46வது வசனம் இப்போ வாசிச்சிருக்கேன், 5 வாசிச்சிருக்கேன், வாசிங்க. தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? அயக்காரரும் பாவிகளும் அப்படி செய்கிறார்களே, என்ன? ஆகையால் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல இருக்க கடவீர்கள். அல்லேலூயா. அப்போ பிதாவை போல நம்மளும் இருக்கணும், பிதாவுடைய விருப்பத்தை செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நேசிக்கிறது ஒரு பெரிய காரியம் அல்ல, நம்மளை வாழ்த்துறது ஒரு பெரிய காரியம் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம பகைக்கிறவங்களுக்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்கிறோம் பாருங்க, அதுதான் பெரிய காரியம். ஆமென். நம்மளை பார்த்த உடனே அப்படி மூஞ்சிய அப்படி ஒரு வெட்டிட்டு போகிறாங்கல்ல, அவங்களுக்கு நேராக போய் ஸ்தோத்திரம், நல்லா இருக்கீங்களா, அதில் அவங்க சொல்லலைனாலும் பரவாயில்ல. அதுதான் பிதாவினுடைய சுபாவம். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை சூரியனை உதிக்க பண்ணி பெய்ய பண்ணுகிறார். ஆமென். அதனால தான் நான் சொல்கிறேன், பிதாவின் விருப்பம் நன்மை செய்வதே. ஆமென் சொல்லுங்க. பிதாவினுடைய சித்தம் என்னதுங்க? ஆமாம், அறியாமையினாலே புத்தியீனமாய் செயல்படுகிறவர்களுக்கு நன்மை செய்வதுதான் பிதாவின் விருப்பம். அப்போதான் அவங்களை அடக்க முடியும், அவங்க அடங்கி போவாங்க. அல்லேலூயா. ஆமாம், அவங்களை எப்படியாவது நன்மை செஞ்சு அடைக்கிறோனுங்க, அதுதான் நம்மளை குறித்து தேவ விருப்பம். ஆமென். நம்ம இல்லாண்டவரை நாங்கள் உங்களுக்கு அடங்க மாட்டோம் அப்படின்னு என்ன செஞ்சிடக்கூடாதுங்க. உங்கள் வார்த்தைகளை என்னால் அடங்க முடியாது, நான் ஏன் இஷ்டப்பட்டு தான் செய்வேன், அப்படியெல்லாம் நன்மை செய்ய முடியாது அப்படின்னு நம்ம அடங்காமல் போயிடக்கூடாது. நம்ம நன்மை செஞ்சு அவங்கள அடக்கிறணும். ஆமென். சரி, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதத்தில் ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்கள் என்ன அப்படிங்கிற 1-2 நம்ம தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். எதெல்லாம் சித்தம்னு பார்த்தோம். ஆமென். அல்லேலூயா. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் ஒரு அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். 2வது, நன்மை செய்து தீமையை பாடு அனுபவிப்பது அவருக்கு சித்தம். அப்புறம் எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்வது அவருக்கு சித்தம். பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பது அவருக்கு சித்தம். அதனால புத்தீனமாய் நடக்கிறவர்கள், அவங்களுக்கு நன்மை செய்து அவர்களை அடக்குவது
தேவனுடைய சித்தம். ஆமென். சரி, எதெல்லாம் தேவ சித்தம் இல்லை, 1-2 வசனங்களை வாசித்து நாம் திருப்பந்திக்கு நேராக கடந்து போவோம். கர்த்தர் நல்லவர். உபாகம் 23:5 பாருங்க. உபாகம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல் ம் 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 மாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனம் இல்லை, அது அவருக்கு சித்தம் இல்லை. அவருக்கு சித்தம் இல்லாததுனால பிலேயாம் சத்தத்துக்கு என்ன செய்யலைங்க, செவி கொடுக்கல. பிலேயாம் என்ன பண்ணினான்னா தேவ ஜனங்களை சபிக்கும்படி அவன் எண்ணமுடையவனாய் போனான். ஆனால் கர்த்தருக்கு அது சித்தம் இல்லை. தேவ ஜனம் சபிக்கப்படுவது கர்த்தருக்கு சித்தம் இல்லை. அவர்கள் ஆசீர்வாதமாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிறதான் தேவனுக்கு சித்தம். அதனால் அந்த பிலேயாம் சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவன் சாபத்தையெல்லாம் என்னவா மாற்றினாருங்களா, ஆசீர்வாதமாக மாற பண்ணினார். சபிக்க வந்தவனையே ஆசீர்வதிக்கிறவனாய் கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், இந்த வசனத்திலேருந்து எது தேவ சித்தம் அல்ல அப்படின்னு நம்ம கற்றுக்கொள்ளணும்னா, நமக்கு விரோதமாய் எழும்புகிற சபிக்கிறவர்கள் எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாக கூட இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்ம சாபமாக இருக்கணுங்கிறதுல சித்தம் உள்ளவரே அல்ல. இப்படி சொல்கிறேன், யார் என்ன சாபம் போட்டாலும் அந்த சாபம் நமக்கு பலிக்காது. ஏன்னா நாம் ஆசீர்வாதமாக இருக்கணுங்கிறது தானே நாம் ஆராதிக்கிற தேவனுடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். அதனால் மனுஷங்க ஏதோ சொல்லிட்டாங்க, அது அப்படியே வந்து பழிச்சிருமோ, அல்லது அவங்க சொன்னதுனால தான் இப்படி நடந்துட்டோம் அப்படிலாம் என்ன செய்ய வேண்டாங்க, யோசிக்க வேண்டாம். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம தலையில் இருக்கிற ஒரு முடி விழணுன்னா கூட அவர் சொன்னாதான் என்ன செய்யுங்களா விழும்புனா, அந்த சாப வார்த்தைகள் அவருடைய அனுமதி இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் வரவே வராது. அதனால் நாம் கர்த்தருக்கு பிரியமாக வாழ்வோமே ஆனால், நாம் தேவனுடைய விருப்பத்தை செய்வோமே ஆனால், நிச்சயமாய் நாம் எந்த சாபமும் நம்ம வாழ்க்கையில் பலிக்காது. அல்லேலூயா. யோசுவா 24:10 பாருங்க. யோசுவா 24:10. பிலேயாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தம் இல்லாததினால அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், தப்புவித்தேன். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பிலேயாமுக்கு செவி கொடுப்பது அவருக்கு சித்தம் அல்ல, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு செவி கொடுப்பது அவருக்கு சித்தம் அல்ல, சபிக்கிற மனிதர்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது அவருக்கு சித்தம் அல்ல. அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அதை நாம் மறந்தே போயிடக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே மாதிரி நாமும் யாரையும் சொல்லுங்க சபிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஆண்டவர் சபிக்கிற ஆண்டவர் அல்ல, ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். கர்த்தர் நமக்கு அந்த கிருபைகளை தருவாராக. ஆமேன். ஆமாம், நமக்கு விரோதமாய் எவ்வளவு சாபங்கள் எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்ற அந்த நியாயப்பிரமாணத்தின்படி கிறிஸ்து நமக்காக சாபமானார். அதனால் நமக்கு நம்மேல் சாபம் என்ன செய்யாதுங்க, வராது. ஆமென். கிறிஸ்து சாபமானதுனால நம்மேல் இருந்த சாபத்தையெல்லாம் அவர் சுமந்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவதாக உபாகமம் 29:19 வாசிப்போம். உபாகமம் 29:19 கேட்டோம். ம் 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 29:18 சேர்த்து வாசிங்களேன். ஆகையால் ம் 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 ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு ஒரு மனிதன் தேவனுடைய கட்டளையை, தேவனுடைய கற்பனையை, நியாயப்பிரமாணத்தை மீறி போயிட்டு அவன் தன் இஷ்டம் போல வாழ்ந்துட்டு அவன் என்ன சொல்லுவானா, எனக்கு சுகம் உண்டாயிருக்கும். ஆமென்.
நான் என் மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தன் உள்ளத்தை அவன் தேற்றிக் கொண்டாலும் கர்த்தர் அவனை மன்னிக்க சித்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, தேவன் வெறுக்கிற ஒரு பாவத்துல ஒரு முன்னாடி இருக்கிறது என்னன்னா விக்கிரக ஆராதனை தான். ஆமென். விக்கிரக ஆராதனை தேவனை எரிச்சலை ஊட்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அவர் அது நிமித்தம் ரொம்ப கோபப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். அப்படிப்பட்ட அந்த பாவத்தை செஞ்சுட்டு இல்லை நான் சுகமாக இருப்பேன், அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிருவாரு அப்படின்னு மனதை தேற்றிட்டாலும் அந்த பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் சித்தம் உள்ளவராய் இருக்க மாட்டாரு அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. மனதார ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்த பின்னும் தேவனுக்கு விரோதமாய் செயல்படும் பொழுது, ஆமென், அல்லேலூயா, மன்னிப்பு என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒன்றாகத்தான் என்ன செய்யுதுங்க இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம இருதயத்தை வேணால் தேட்டிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாதுங்க, ஆண்டவர்ப்பா அதெல்லாம் நல்லவருங்க, இரக்கம் உள்ளவருங்க, மன்னிப்பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாமே ஒழிய அதெல்லாம் வாசப்படியில் என்ன செய்யுங்க படுத்திருக்கும். அல்லேலூயா. ஆமென். அந்த பாவத்துக்கான சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதும் பொழுது பாவத்தை குறித்து அவர் இப்படி எழுதுகிறார். 1 யோவான் 5:16. கண்டால் கடவன் ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்திற்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய சொல்லே. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்க. இப்போ பாவத்தை 2 வகையாக வேதம் என்ன செய்யுதுங்க, மரணத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவல்லாத. ஆமென். அந்த மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை ஒரு சகோதரன் அல்லது ஒரு தேவ பிள்ளை செய்யும் பொழுது அதை குறித்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாதுங்காரு. ஆமென். அப்போ எந்த அளவு அது தேவனுக்கு விரோதமான காரியம் பாருங்க. அதில் ஒன்று தான் விக்கிரக ஆராதனை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம் பிள்ளைகளே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி அதுலேயே தான் இருக்கு இல்லையா, 21 பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. அந்த வசனம் சொல்லுதுங்க, விக்கிரகத்துக்கு என்ன செய்யுங்க, விலகி ஓடுங்க. ஏன்னா அது தேவன் உடைய பார்வையில் அவ்வளவு பெரிய பாவம். ஆமென். ஆமாம், விலகி ஓட வேண்டிய காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதுல ஒரு மிகப்பெரிய காரியம் என்னன்னா, விக்கிரக ஆராதனைக்கு எப்படியாவது விலகி ஓடிடணும். அல்லேலூயா. அது அக்கா வீடாக இருக்கலாம், மச்சான் வீடாக இருக்கலாம், அம்மா வீடாக இருக்கலாம், யார் எந்த எவ்வளவு நெருக்கமான சொந்தமாக இருந்தாலும் சரி, நம்ம விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடினாதான் நம்ம ஆத்துமாவை காத்துக்கொள்ள முடியும். இல்லைன்னா மரணத்திற்கு ஏதுவானதாக அது மாறிடும். நீங்கள் என்ன விண்ணப்பம் பண்ணாலும் அதுக்கு பதில் கிடைக்காம போயிடும், துணிகரம். ஆமென். நீங்கள் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், விக்கிரக ஆராதனையில் ஈடுபட்ட ஒரு கூட்டத்தை வனாந்தரத்திலே கர்த்தர் என்ன செய்து போட்டாருங்களாம், அழித்து போட்டார். அவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாய் எழுதப்பட்டிருக்கிறது. விக்கிரக ஆராதனை தேவனுடைய கரத்திலிருந்து அழிவை நமக்கு கொண்டு வரும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்வோம் இருப்போம். தயவு செய்து விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடிருங்க. ஆமென். ஆமாம், விக்கிரக கோயில் பக்கம் முடிஞ்ச அளவுக்கு போகாமல் இருக்க பிரயாசப்படுங்க. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை வேண்டான்னு சொல்கிற தைரியத்துக்கு வந்துடுங்க. ஆமென். அது ஒருவேளை மட்டன் பிரியாணியாக கூட இருக்கலாம். அல்லேலூயா. இல்லைங்க எங்களுக்கு வேண்டாம், கஞ்சி குடித்தாலும் பரவாயில்ல, கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிற தைரியம் நமக்கு வருவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். தானியேலுக்குள்ள அந்த தைரியம் என்ன செஞ்சதுங்க, இருந்துச்சு. ராஜா போஜனமாக இருந்தால் எனக்கு என்னங்க, எனக்கு எதுதான் முக்கியம், அவர் தான் முக்கியம். விக்கிரக ஆராதனையை எங்கள் வாழ்க்கையில் இடம் கொடுக்கவே மாட்டோம். அது எவ்வளவு நல்ல போஜனமாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு பருப்பு கொடுத்தீங்கனாலும் போதும், விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டதை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சாப்பிட மாட்டோம்னு சொல்கிற தைரியம் யாருக்கு இருந்துச்சுங்க, தானியேலுக்கு. அவனைத்தான் உயர்ந்த இடத்துல கொண்டு போய் கர்த்தர் வச்சான், ஜெயமுள்ளவனாக இருந்தான். அல்லேலூயா. அவனை பார்த்து தான் தேவதூதன் சொல்லுகிறான், பிரியமானவனே
நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின போதே என்று சொல்லுகிறேன். அப்போ கர்த்தருக்கு பிரியமானவங்களா ஒரு விருப்பத்தை நம்ம செய்யணும்னா விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுங்க? விலகி ஓடணும். அப்படிப்பட்ட பாவத்தை மன்னிக்கிறதற்கு அவர் சித்தமாய் ஈரார் என்று வேதம் நம்ம எச்சரிக்கிறது. ஆமே, நம்ம என்ன மனசை தேர்த்தினாலும் கர்த்தர் மனசை தேர்த்திக்க மாட்டார் விக்கிரக ஆராதனையை பொறுத்த வரையில. ஆமே, அதில் விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க, வாஸ்து பார்க்கறதுக்கு விலகி ஓடுங்க. எதுக்குங்க? இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் எதை பார்த்துட்டு இருக்காங்க? வாஸ்து, இந்த செவத்தை அடித்து அந்த செவத்தை கட்டி இந்த நிலவை தூக்கி அங்கே வச்சுட்டா நம்ம கோடீஸ்வரனை வாழ்ந்துடலான்னு பார்க்குறாங்க. இல்லை, ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், அடுப்பு இந்த மூலையில் இருந்தால் தான் ஒன்றும் குறைபடாது, அப்படியெல்லாம் கிடையாது. எந்த மூலையில் அடுப்பு இருந்தாலும் ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர் தான். ஆமேன். நீங்கள் நல்லா செஞ்சால் தான் சோறு நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஆமேன். அதனால் நாம் தேவனை சார்ந்து கொள்வோம். இதெல்லாமே விக்கிரக ஆராதனை தான். ஆமாம், இதெல்லாமே கூட என்னதுங்க? நம்ம விக்கிரக ஆராதனை தான். அதனால் நாம் ஆண்டவருக்கு நம்ம இடம் கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக 2 நாளாகமம் 21:7 பாருங்கள். 21:7. கர்த்தர் தாவீதுக்கும் அவன் குமாரருக்கும் சொல்லி நிமித்தம் தாவீதின் வம்சத்தை அழிக்க அவர் சித்தமில்லாதவராயிருந்தார். அல்லேலூயா. நம்மோடு உடன்படிக்கை பண்ணின ஒரு மனிதன் நிமித்தம் அவன் சந்ததி எவ்வளவு குறைவுள்ளதாக இருந்தாலும், எவ்வளவு தேவனை விட்டு தூர போனாலும் அவர்களை அழிக்கிறதற்கு ஆண்டவர் என்ன செய்யலைங்க? தன் விருப்பத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அதில் அவருக்கு சித்தமே கிடையாது. அல்லேலூயா. என் தாவீதின் நிமித்தம் நான் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன், நான் சத்துருக்கள் கையிலிருந்து தப்பு வைப்பேன் என்றெல்லாம் அவர் என்ன செய்ய வைராக்கியம் பாராட்டுகிறார். அல்லேலூயா. அப்போ ஒரு தனி மனிதன் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி தேவனுக்கு பிரியமாய் நாம் வாழ்வோமேயானால், அப்படி இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் நாம் இருப்போமேயானால், நம் நிமித்தம் நம்முடைய சந்ததியின் மேலே இரக்கம் வைக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால் நீங்கள் சந்ததி குறித்து கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காலத்துக்கு அப்புறம் எப்படி அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டியதில்லை. நீங்கள் தேவனை உத்தமமாய் பின்பற்றி இருப்பீர்களே ஆனால் உங்கள் நிமித்தம் உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நீதிமானுடைய சந்ததி அப்பத்திற்கும் தண்ணீருக்கும் இறந்து திரிவது இல்லை. ஆமென் சொல்லுங்க. ஆமாம், கர்த்தர் நிச்சயம் போஷிப்பார், கர்த்தர் நிச்சயம் பராமரிப்பார். யாரை கொண்டாகிலும் எப்படியாகிலும் போஷிக்க பராமரிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. யாருன்னு தெரியலைங்க. முகம் அறியாத நபர்களை கொண்டு கூட தன் ஜனத்தை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள ஆண்டவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. எனவே நாம் தேவனோடு உடன்படிக்கை பண்ணி அவருக்கு முன்பதாக பிரியமாய் வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமென். ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் உன்னோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி உன்னை திரளாய் மிகவும் பெருக பண்ணுவேன், ஆனால் நீ எனக்கு முன்பதாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. கர்த்தருக்கு முன்பதாக உத்தமனாயிருந்த ஒரு ஆபிரகாமின் நிமித்தம் அவன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், திரளாய் பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நாம் தேவனுக்கு முன்பதாக உத்தமமாய் தாவீதைப் போல கர்த்தருக்கு பிரியமாய் நாம் இருப்போம். அவர் நம்முடைய சந்ததியை அழிக்க சித்தம் இல்லாதவராயிருக்கிறார். ஆமென். மத்தேயு 13:28 வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 13ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். அப்பொழுது வேலைக்காரன், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டான். அடுத்த வசனம். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையையும் கூட வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்ப மட்டும் வளர விடுங்கள். அல்லேலூயா. ஆமாம். இங்கே பயிரோடு கூட பயிர் கதிர் விட்ட போது களைகளும் என்ன செய்யப்பட்டதுங்க? காணப்பட்டது. ஆண்டவர் இப்போ விதையைத்தான் நல்ல விதையைத்தான் விதைக்கிறார். ஆனால் சத்துரு என்ன செய்கிறானுங்களா?
25வது வசனம் சொல்கிறது, கோதுமைக்குள் களைகளையும் விதைத்து விட்டு போகிறார். அப்போ அங்கே வேலைக்காரங்கள்லாம் கேட்குறாங்க, அப்பா நீங்கள் நல்ல பயிரை விதைச்சிங்க, நல்ல விதையை விதைச்சிங்க, சத்துரு களையை விதைச்சிட்டானே, எல்லாம் ஒன்றா வளர்ந்து நிற்குதே, இந்த களை பிடுங்கிருமா அப்படிங்கும்போது ஆண்டவர் சொல்கிறார், அது எனக்கு சித்தம் அல்ல. ஏன்னா களையை பிடுங்கும்போது நீங்கள் எதையும் பிடுங்கிடக்கூடாது, கோதுமையும் பிடுங்கிடக்கூடாது. அதனால் அது அறுப்பு மட்டும் இல்லாமல் ரெண்டும் ஒன்றா சேர்ந்து என்ன செய்யட்டும், வளரட்டும். அறுப்பில் பார்த்துக்குவோம், அறுக்கும்போது கோதுமை தனியாக சொல்லுங்கள், களையை தனியாக பிரிச்சுருவோம் அப்படிங்கிறார். அல்லேலூயா. அப்போ எது தேவனுக்கு சுத்தம் அல்ல, களைகளும் கோதுமையோடு வளருவது தான் தேவனுக்கு சுத்தம். அந்த களைகளை பிடுங்கி விடுவது, நீக்கி விடுவது தேவனுக்கு சுத்தம் அல்ல. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே வயல் தான், அவர் விதைச்சதானமா நல்லது தான். ஆனால் சத்துரு கொண்டு வந்து என்ன செஞ்சிடறானுங்க, உள்ள களையும் விதைச்சிட்றான். அதை பாதியில் பிடுங்கி போடுவது தேவனுடைய சுத்தம் அல்ல. உலகத்தின் முடிவில் அறுப்பு காலத்தில் தான் தெரியும் எது கோதுமை, சொல்லுங்க எது களைன். ஒருவேளை கோதுமையை விட களை கொஞ்சம் உயரமாகவே செழிப்பாகவே கூட இருக்கலாம், ஆமாம். ஆனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ரைசுலா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம். இன்னைக்கு நிறைய நேரங்களில் தேவனால் விதைக்கப்பட்ட விதையாகிய விசுவாசிகள் விட சத்துருவால் விதைக்கப்பட்ட களைகள் செழிப்பாக இருக்கு. புரியுதுங்களா? அல்லேலூயா. தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற தேவ ஜனத்தை விட பிசாசுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்காங்க, நல்ல செழிப்பாக இருக்கிறாங்க. களைகள் செழிப்பாக இருக்கலாம், ஆனால் அறுப்பு உலகத்தின் முடிவு. அப்போதான் தெரியும், கோதுமையை களஞ்சியத்திலும் களைகளை அக்கினியிலும் என்ன செஞ்சிருவாருங்க, போற்றுவார். அதனால் களையை பிடுங்குவது தேவனுடைய சித்தம் அல்ல. நிச்சயம் வயலில் ரெண்டுமே தான் இருக்கும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, வயலில் பயிரும் இருக்கும், களையும் இருக்கும். வயல் எதை குறிக்கிறது, சபையை குறிக்கிறது. வயல் எதை குறிக்குதுங்க, சபையை. நல்ல விதை அது தேவனால் விதைக்கப்பட்டது, களைகள் பிசாசினால் விளைக்கப்பட்டது. அப்போ சபையிலேயே நல்ல சபையும் இருக்கும், கோதுமை போல ஆண்டவரால் விதைக்கப்பட்ட தேவனுக்கென்று இருக்கிற சபை இருக்கும். சத்துருவால் விதிக்கப்பட்டு பார்க்கறதுக்கு செழிப்பாக இருக்கிற சபையும் என்ன செய்யுங்க இருக்கும். செழிப்பை நம்பி ஏமாந்துடக்கூடாது. உலகத்தின் முடிவில் தான் தெரியும், அறுப்பில் தான் தெரியும், களஞ்சியத்துக்கு போகுதா அக்கினிக்கு போகுதா. அல்லேலூயா. அவங்களுக்கு என்னங்க ஒரு குறையும் இல்லை, நல்லது. ஆமே. எப்போ தான் தெரியும் குறை இல்லைங்கிறது, அறுப்பு வரும்பொழுது தான், உலகத்தின் முடிவு வரும்பொழுது தான் தெரியும். ஆமே. அதனால் தேவ சுத்தம் அல்ல. களைகளும் நிச்சயம் வளரத்தான் செய்யும். அது ஒரு வேளை பயிரை விட செழிப்பாக வளரலாம். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் பொதுவாக எந்த பயிர் விதைச்சாலும் பயிரை விட களை தான் எப்படி இருக்குங்க, நல்ல செழிப்பாக வேகமாக இருக்கும். நீங்கள் கடலை விதைச்ச உடனே நீங்கள் பாருங்கள், களை பறிக்காமல் இருந்து என்ன ஆகுங்க, என்னங்க எல்லாம் விவசாயம் செஞ்சுருக்கீங்களா? கடலை விட மேலே என்ன செஞ்சோம், களை வந்து மூடிடும். ஆமாம். அப்புறம் கடலைக்கு போக வேண்டிய சத்தெல்லாம் அதே எடுத்துட்டு கடைசியில் கடலையே ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிறோம். அதனால தான் எத்தனை களை பறிக்காங்க, 2-3 களை என்ன செய்ய வேண்டியதாக இருக்குதுங்க, பறிக்க வேண்டியதாக இருக்குது. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஆனால் இங்கே கொஞ்சம் ஆண்டவர் வித்தியாசமானவர். பரவாயில்ல, பயிரை விட களை வளரட்டும், அதை பிடுங்காதீங்க, விட்டுருங்க. முடிவில் அறுப்பு காலம் என்று ஒன்று இருக்கிறது. அன்னைக்கு நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் கட்டி எங்கே போட்டுற போகிறேன், அக்னியில் போட போகிறேன். அல்லேலூயா. எனவே இன்றைக்கு நாம் பயிராக இருக்கிறோமா, தேவனால் நடப்பட்ட பயிராக இருக்கிறோமா, அல்லது சத்துருவால் விதைக்கப்பட்ட களையாக இருக்கிறோமா என்பதை நாம் தீர்மானித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய செழிப்பை நம்பி அல்ல. ஆமென். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய அழிவு இல்லை, சந்தோஷமாக தானே இருக்காங்க, அவங்களுக்கு என்னங்க நல்லா தாங்க இருக்காங்க, எப்படி இருந்தால் தானே வாழ்க்கை, எப்படி இருந்தால் தானே இயேசுவை நம்பி நல்லா தானே இருக்காங்க, அப்படி இல்லை. முடிவுங்கிறது ஒன்று இருக்குல்ல, பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்குது இல்லை. ஆமென். அறுப்பு உலகத்தின் முடிவுன்னு வேதம் சொல்லுகிறது அல்லவா. ஆமென். அந்த நாள் வரைக்கும் நிச்சயமாய் கலைகளும் வளரத்தான் செய்யும். அது தேவனுடைய சித்தம் இல்லை, பாதியில் பிடுங்கிறது. சரி, மத்தேயு 18:14 பாருங்க. மத்தேயு 18:14 விதமாக, இந்த சிறியரில் ஒருவனாவது கெட்டு போவது உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
வாசிங்க வாசிங்க. சரி, அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, ஒருவராகிலும் கெட்டு போவது, ஆமென், அல்லேலூயா, பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம் அல்ல. மேலே நீங்கள் வாசிங்கன்னா 100ல் ஒரு 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 ஆடு என்ன செஞ்சுடுங்க, காணாமல் போயிட்டு. 99 இருக்கு, ஒன்றை காணோம். ஆனால் அந்த ஒன்றையும் தேடி போய் மேய்ப்பன் என்ன செய்கிறான், அதை திரும்ப மந்தைக்குள்ளே கொண்டு வருகிறார். ஆமென். அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவர் கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. கொஞ்சம் தூரம் போனாலும், கொஞ்சம் விலகி போனாலும், கொஞ்சம் மந்தையை விட்டு போயிருந்தாலும் திரும்ப கர்த்தர் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் அதற்கு ஒரு காலத்தை என்ன செஞ்சிருக்கிறாருன்னு வச்சிருக்கிறார். அப்போ எது சித்தம் அல்ல? ஒருவர் கூட கெட்டு போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. ஆமென். உங்களுக்கு பிறந்த பிள்ளைகளில் ஒருத்தர் கூட கெட்டு போவது கர்த்தருக்கு சித்தம் அல்ல. அல்லேலூயா. இந்த சந்ததி கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததின்னு எல்லாரும் சொல்கிற அதுதான் தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்பது தான் தேவனுடைய சித்தம். ஆமென். நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதுதான் தேவனுடைய சித்தம். ஒருவராகிலும் கெட்டுப்போவது தேவ சித்தம் இல்லை. ஒருவேளை இன்னைக்கு தூரமாக இருக்கலாம், இன்னைக்கு ஒரு வேளை ஆண்டவருக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு நீங்கள் அங்கலாய்க்கலாம். இல்லை, ஒருத்தரையும் கெட்டுப்போக ஆண்டவர் விடவே மாட்டார். எல்லாரையும் ரட்சிப்பார். எல்லாரையும் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து தொழுது கொள்ளும்படி அனுக்கிரகம் பண்ணுவார். நம்புறீங்களா? கையை உயர்த்தி ஒரு சொல்லுங்க. ஆமாம். உங்கள் கண்களுக்கு ஒருவேளை அவங்க தூரமானவர்களாக இருக்கலாம். நீங்கள் இன்னைக்கு ஒருவேளை தூரமானவங்களாக இருக்கிறாங்களே, ஒரு காலத்தில் மந்தையில் இருந்தது தான் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். திரும்ப மந்தைக்குள்ளே தேவன் கொண்டு வருகிறதற்கு அவர் விருப்பம் உள்ளவர். ஏனென்றால் ஒருவரும் கெட்டுப்போவது அவருக்கு சித்தம் அல்ல. ஆமாம். லூக்கா 9:54 பாருங்க. அவருடைய சீசராகிய யாக்கோபும் யோவானும் அதை கண்டபோது இறக்கி, அல்லேலூயா. அதுக்கு முந்தின வசனம் வாசிங்கன்னா, எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தாங்களாம். அன்பூரார் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லையா. ஆமாம். அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, அப்போ ஆண்டவரே இவங்க நம்மளை ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, அதனால் நம்ம என்ன செய்வோம், எலியாவை போல அவர் எப்படி வானத்தில் இருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம்னு நிரூபித்தாரோ, அதே மாதிரி நம்மளும் வானத்திலேருந்து அக்கினி இறக்கி இவங்களெல்லாம் அழிச்சிட்டோம்னா எல்லாரும் கர்த்தர் தான் தெய்வம்னு என்ன செஞ்சிருவாங்க, நம்பிடுவாங்க அப்படின்னு. அது உமக்கு சித்தமான ஒரு கேள்வி வேறு என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க. அதுக்கு பதில் அடுத்த வசனம் பாருங்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி, மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல ரட்சிக்கிறதற்கே வந்தார். ஆமே. அப்போ அழிக்கிறது தேவனுடைய சித்தம் அல்ல. அவங்க ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கிடாவிட்டாலும் ஒரு ஆத்துமா அழிவது, ஒரு நகரம் அழிவது, ஒரு ஜனங்கள் அழிவது தேவனுடைய சித்தம் அல்ல. அல்லேலூயா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், கேட்க மாட்டேன்ற, எப்படியோ நாசமா, அப்படி கிடையாது. அல்லேலூயா. அவன் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை நீங்கள் என்ன செய்யணுமா, அறிந்து கொள்ள வேண்டுமா. ஆமென். ஆமென். நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அன்பின் ஆவியானவர். அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அப்போ நம்முடைய உள்ளத்தில் வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவர் அன்பின் ஆவியானவர். அவர் அழிப்பதற்கு சித்தம் இல்லாத ஒரு தேவன். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. ஆமாம். எனவே நாம் எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்கள், அந்த சீசர்கள் எப்படி அழிந்து போகணும், அழிக்கணும்னு நினைச்சாங்களோ அப்படி நினைக்கவே கூடாது. அப்படி ஒரு நினைவு நமக்கு வந்துடவே கூடாது. இல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவேளை சத்துரு இடறினாலும் நாம் அதில் சந்தோஷப்படக்கூடாது. நம்ம சந்தோஷப்பட்டுட்டுனா தேவ கோபம் அவங்கள விட்டு விலகிடும். அப்படி தான் வசனம் என்ன செய்யுதுங்க
சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏங்க தேவ கோபம் விலகிறது நல்லது தானே? தேவ கோபம் விலகிட்டா அவன் மனம் திரும்ப மாட்டான். தேவ கோபம் அவனை விட்டு விலகிட்டுன்னா அவன் ரட்சிப்புக்கு ஏதுவானது அவங்க வாழ்க்கையில் நடக்காம கூட போயிடும். இன்னைக்கு நிறைய பேருடைய ரட்சிப்புக்கு மூல காரணமே தேவனுடைய கோபம்தான். அழிப்பதற்கல்ல, அவனை உருவாக்குவதற்கு தேவ கோபம். அல்லேலூயா. அழிவின் விளிம்பிலே கொண்டு போய் நிறுத்தி, இல்லை என்னை உருவாக்குகிற ஒருவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ள ஆண்டவர் இந்த பாதையில் என்ன செய்கிறாருங்க? நடத்துகிறார். அல்லேலூயா. ஆனால் நம்ம மாத்திரம் என்னைக்கு அழிந்து போகணும்னு நினைக்கவே கூடாது. அழிவது அவருடைய சித்தம் அல்ல. கடைசியாக யோவான் 6:39 பாருங்க. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாளில் அவைகளை எழுப்புவதே சித்தமாயிருக்கிறது. ஒன்றை கூட இழந்து போறது அவருக்கு சித்தம் இல்லை. ஆமென். ஆமாம். பிதாவாகிய தேவன் தந்தை எல்லாம் கடைசி நாளில் உயிரோடு எழுந்திருக்கும். பிதா நடாத நாற்றெல்லாம் கடைசி நாளில் வேரோடு பிடுங்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஆண்டவருடைய விருப்பத்தை, சித்தத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். எது தேவனுக்கு விருப்பம் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இருக்கிற இடங்களில் அப்படி எழுந்து நிற்போம். ஒரு சுருக்கமான தேவ வார்த்தையாக இருந்தாலும் அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போவதில்லை. பிரைஸ் அல்லாஹ். பிரைஸ் அல்லாஹ். கிளம்புங்க. கர்த்தர் நல்லவர். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஹல்லேலூயா. 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 பரிசுத்தரே, கண்களை மூடி வாயில திறந்து கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணி ஆமென். ஆமென். அறியாமை உள்ள மனுஷருடைய மதியினத்தை அடக்க நாம் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வார்த்தை கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் தேவ விருப்பம் அதுவானால் நாம் நம்மை விட்டு கொடுப்பது தான் நல்லது. தேவனுடைய விருப்பம் அதுவானால் நம்மை அர்ப்பணிப்பது தான் நல்லது. ஆமென். ஆமென். கர்த்தருடைய சத்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போம். அறியாமையினால் மதியினத்தோடு இருக்கிற, பேசுகிற, செயல்படுகிற அந்த மனிதர்களுடைய அறியாமை அடக்க ஆமை நம்ம நன்மை செய்வோம். நமக்கு அந்த கிருபையை தந்திருக்காருங்க. நமக்கு தேவையான வசதிகளை தந்திருக்கிறார். நம்ம நன்மையை செஞ்சுட்டே இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். ஆவியான அன்பின் ஆவியானவரே, வல்ல தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே,
விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை, ஆமென், ஒரு மகிமையின் என் ஜனத்தை மூடுதே. நாம் இருக்கிற இடங்களிலே அந்த மகிமையின் ஆவியானவர் நம்மை நிரப்பும்படி, நம்மை மூடும்படி, நம்மை ஆளுகை செய்யும்படி, நாம் வாழ்நாள் எல்லாம் தேவ சித்தம் செய்ய, தேவ விருப்பம் செய்ய நாம் நம்மை அர்ப்பணிக்கும்படி, நம்மோடு பேசுகிற தேவ சத்தத்திற்கு நாம் கீழ்ப்படிய தேவன் உதவி செய்யும்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நடக்கையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி. என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய, நம்முடைய பேச்சு, நம்முடைய மூச்சு, நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய நினைவு, நடத்தை, உணர்வு, உயிர் எல்லாவற்றிலும் ஆவியானுடைய ஆளுகை உண்டாக நாம் ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயம் அவர் நம்மை ஆளுகை செய்து நடத்துவார். எந்த பகுதி ஆவியானுடைய ஆளுகை இல்லாமல் இருக்குதோ அதிலெல்லாம் கர்த்தருடைய ஆளுகை இருப்பதாக. என் பேச்சில் உங்கள் ஆளுகை இருக்கட்டும்ப்பா, என் நடத்தையில் உங்கள் ஆளுகை இருக்கட்டும் ஆண்டவரே சொல்லுவீங்களா? என் சொல்லில், என் வார்த்தையில், என் செயலில் நீங்கள் ஆளுகை செய்யுங்க. என் விருப்பம் அல்ல, என் சித்தம் அல்ல, உங்கள் விருப்பம், உங்கள் சித்தம் செய்ய எனக்கு கிருபைதாங்க, எனக்கு கிருபைதாங்க, எனக்கு கிருபைதாங்க, எனக்கு கிருபைதாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு விஷயம் சொல்லுவீங்களா? என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலில கலந்திருக்கீங்க. என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, ஏனையா என் ஆளுகை செய்யுங்கப்பா. நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன். அன்பின் ஆவியானவரே, என் சிந்தை, பேச்சு, என் செயல் எல்லாத்தையும் நீங்க ஆளுகை செய்யுங்க. எனையாளும் பரிசுத்தரே, சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுங்க. எனையாளும் பரிசுத்தரே, நீங்க ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அவர் புதிதாக்குகிற ஆவியானவர், அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர். நாம் நம்மை விட்டு கொடுக்க அர்ப்பணிக்க அவர் நம்மை ஆளுகை செய்வார். அந்த மகிமையின் மேகம் நம்மை மூடும், அந்த மகிமையின் மேகம் நம்மை உருவாக்கும், அந்த மகிமையின் மேகம் தேவ சித்தத்தை செய்ய நமக்குள்ள ஒரு அர்ப்பணிப்பை உண்டாக்கும். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்பாண்டவரே, நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் ஆளுகை செய்யுங்க. அன்பின் ஆவியானவரே, எனையா பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி
நன்றி ஐயா. உண்மையா சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, எனையாளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஆமென். அந்த உலகத்தில் வெளிச்சமாக இருக்க, இந்த உலகத்தில் அவருக்கென்று வாசனை வீச, இந்த உலகத்தில் இயேசுவை பிரதிபலிக்க நம்முடைய வார்த்தை, செயல், கிரியை எல்லாம் இன்னும் உருவாக்கப்பட நம்மை விட்டு கொடுப்போம். ஆமென். அவர் அன்பின் ஆவியானவர் நிச்சயம் நம்மை ஆளுகை செய்வாராக. கல்வாரி காட்சியை நோக்கி பார்ப்போம். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட நம்மை விட்டு கொடுப்போம். நாம் குறைவுள்ளவர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒப்புரவாக வேண்டியவர்களோடு ஒப்புரவாகுவோம். அப்படி இருதயத்தில் கசப்புக்கு இடம் கொடுக்காம, ஆமென், ஆளுடைய அன்புக்கு நாம் விட்டு கொடுப்போம். புத்தியீன மனிதருடைய அறியாமை அடக்குவது அது நம்ம மேலே விழுந்த தேவ சித்தம். நன்மை செய்து அடக்குவோம். ஆமென். பகைத்தோ எதிர்த்தோ நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இயேசுவை போல அன்பு செலுத்தி தான் அந்த அறியாமை புத்தியீனத்தை அடக்க முடியும். கர்த்தர் நமக்கு அந்த கிருபை தருவாரா.